நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக வீடியோ ஆரம்பிப்பேன். இந்த தடவை என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கேன் நீங்களாம் யோசிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஎனோட வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. மார்ச் 20 எப்பயுமே உலக மகிழ்ச்சிக்கான தினமாக வேர்ல்டு ஹாப்பினஸ் டே அப்படின்ற ஒரு நாளாக யூஎன் அறிவிச்சிருக்காங்க. 2012 அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2013 அந்த நாள் அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. என்னென்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஸோ உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்க, ரேங்க் 1லேருந்து ரேங்க் 156 வரைக்கும். ஸோ இந்த 156 நாடுகள் மத்தியில் எந்தெந்த நாடு என்னென்ன லெவலில் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் போடுவாங்க. நம்ம ஸ்கூலில் ரேங்க் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்தியா அதில் ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங் ரேங்க் வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாழ்க்கையில் என்ன பெரிய அச்சீவ்மெண்ட், என்ன பண்ணணும், யார் என்னமே கேட்டாலும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதில் எல்லாமே அடங்கிடும். பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சின்ற பாருங்கள், நல்லா படிக்கிறோம், நல்லா சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்ற ஒன்று வரும். ஸோ இப்போ இந்த யூஎன் கொடுத்துருக்கிற இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் அந்த ரிப்போர்ட் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு நாட்டில் ஒரு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, சமூகம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ இப்படி முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால இது சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் இந்த மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஜிடிபி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, நீ சந்தோஷமாக இருக்கியா கடைசி நேரத்தில், அதுதான் மேட்ரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியாவோட ரேங்க் என்ன இந்த வந்திருக்குது, 156 நாடுகளில் 2019 ஆண்டுக்கான ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன தெரியுமா, 140. நம்ம 140வது இடத்துல இருக்கோம். உலகத்தில் கால்குலேட் பண்ணுற 156 நாட்டில் நம்ம 140வது இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான், தீவிரவாதத்தினால பயங்கரமாக இது பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் 67வது இடத்துல இருக்குது. சைனா 93வது இடத்துல இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ் 125வது இடத்துல இருக்குது. ஸோ நம்ம 140வது இடத்துல இருக்கோம். ஸோ இது 2013 இந்த ரேங்க் இந்த இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ 2013 இந்தியாவோட ரேங்க் ரொம்பவே பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. 2016 பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 118வது ரேங்க்ல இருக்கும். 2017 122 போயிட்டோம். 2018 133 போயிட்டோம். 2019 140 வந்துட்டோம். ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில் 156வது இடத்துல கடைசியில் தான் போய் நிற்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி வீழ்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன்னா, ஜிடிபி ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி, அது பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு தனி நபருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம். அப்புறம் சராசரி ஆயுள் காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அப்புறம் சோஷியல் சப்போர்ட், சமுதாயத்தில் இருக்கிற நமக்கு பலம் என்னென்ன, அதாவது சோஷியல் சப்போர்ட்னா தமிழ் எப்படின்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ 3வது விஷயம். 4வது விஷயம் என்னென்னா ஜெனராசிட்டி, பெருந்தன்மை. அப்புறம் 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷன், அந்த எந்த அளவுக்கு ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து. 6வது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீடம், அந்த நாட்டினுடைய மக்கள்கிட்ட சுதந்திரம் எந்த லெவலில் இருக்குது. ஸோ இது 6ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் இவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. இது இந்தியாவுக்கு தொடர்ந்து பின்னோக்கி போயிட்டு இருக்குது. எதை குறிக்குதுன்னா, பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி சோஷியலாகவும் நம்ம ரொம்ப இதுக்கு முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் அலாரமிங் லெவலில் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை இது இண்டிகேட் பண்ணி காட்டுது. ஸோ இது கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வருஷமும் ஃபின்லாண்ட் தான் வந்திருக்காங்க, நார்த் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ ஃபின்லாண்ட் முதல் இடம், 2வது இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்மார்க்கு, 3வது இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்வே, 4வது இடம் ஐஸ்லாண்ட், 5வது இடம் நெதர்லாண்ட்ஸ். இவங்க எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க, நார்வீஜியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப சந்தோஷமான நாடுகள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரொம்ப பணக்கார நாடு, எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19வது இடத்துல இருக்குது. ஸோ பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது இந்த இடத்துல பொருந்தலை, கரெக்டாக. ஸோ கடைசியாக இருக்கிறது எந்த நாடுகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுதான், ஆஃப்ரிக்காவை சேர்ந்த சுதான். அப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக். அப்புறம் டான்சானியா. அப்புறம் ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்க எல்லாமே கடைசி 5 இடத்த வைக்கிறாங்க. ஸோ இவங்க இடத்துல எல்லாமே பெரும்பாலும் வறுமை, அப்புறம் போர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு கலெக்டிவாக நிறையா விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் இது நான் சாதாரண ஒரு விஷயமாக நான் சொல்லிடுறேன், பட் ஆனால் இதுலேருந்து நிறையா விஷயம் இம்ப்ளை ஆகுது. ஸோ இந்தியன்ஸ் இப்போ ஹாப்பியாக இல்லை, அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களோட இது போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது மட்டும் இல்லை, இந்த யூஎனில் இவங்க இந்த ரிப்போர்ட் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாகவே கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த நிறையா நாடுகளுடைய மகிழ்ச்சி குறைஞ்சிருக்கு.
தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள், இந்த கடந்த 2-3 ஆண்டுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாடுகளினுடைய மகிழ்ச்சியோட இதுவும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது மகிழ்ச்சி அப்படின்றது வந்து நம்மளை பொறுத்த விஷயம். ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாதும் நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அமைதி அப்படின்ற ஒன்று இல்லைனா அது வந்து நம்ம அமைதியை பாதிக்கும். ஸோ அது வந்து அப்படி தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ சுற்றி இருக்கிற அந்த சமுதாயத்தில் அமைதி நிலவனா தான் நம்ம மன அமைதியும் நிலவும். ஸோ உலக அமைதி நிலவனா தான் நம்ம மன அமைதியும் நிலவும். ஸோ அதனால் அமைதி வந்து உலகத்துலேயும் நம்ம சமுதாயத்துலேயும் பரவி இருக்கணும் அப்படின்ற ஒன்று வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, இது வந்து மோட்டிவேஷனல் வீடியோ பேசுகிறப்போ இந்த மாதிரி நேரத்தில் வேற ஒன்று சொல்லுவாங்க, மித்தவங்கனால வந்துட்டு நம்ம மன அமைதி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேற. மித்தவங்க வந்து அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன பேசிட்டு போகிறான் அப்படின்றது வேற. சுற்றி இருக்கிற ஒரு காடு வந்து தீப்பிடிச்சி எரியுது, வளங்கள் அழியுது, அதனால நம்மளுக்கு வந்து வறுமை வருது, அதனால இதாகுதுன்னா அது வந்துட்டு வெளியில் நடக்கிற ஒரு விஷயம்னால நம்மளோட மன அமைதி பாதிக்கப்படுது. அப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷனல் வீடியோ பேசுகிறப்ப வந்து மற்றவனால நம்ம மன அமைதி பாதிக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்ற ஒன்று தான் கடைசியாக எல்லாத்துக்குமே வந்துட்டு அல்டிமேட். அதுக்காண்டி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து இந்தியாவோடது பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இப்போது ரீசெண்டாக இந்த 5 வருஷமாக வந்து இது வீழ்ச்சியாக நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ 2019 அப்புறம் 2020 நம்மளோட கவுண்ட் முன்னாடி போட்டும் ரொம்ப மகிழ்ச்சியான நாடாக வந்துட்டு இந்தியா இருக்கட்டும். ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட நாடாக இருந்தது இந்தியா, அதாவது இந்தியா அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அப்படி பார்ப்பாங்க. கொலம்பஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தான் வந்துட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தார். நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து ஏஷியானாலே இந்தியா தான். ஸோ அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ கலாச்சாரம், பண்பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்த நம்மளோட நிலைமை இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே மாறணும் அப்படின்னு வந்துட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். அப்புறம் என்னோடய வேலையில் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.